பாலியல் உறவு சுதந்திரம் அப்படின்னா என்னென்னா, பிடித்தவர்களோடு வாழ்வது. அதுதான் பாலியல் உறவு சுதந்திரம். பிடிக்காதவர்களோடு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்கிறாங்க. அதுதான் அப்புறம் பிரிய முடியாமல் பிரிவதற்கு அனுமதி இல்லாமல் அல்லது பிரிவது தாமதமாகுது, பிரிவதற்காக போராடுவது, இதெல்லாம் பாலியல் உறவு வன்முறை அப்படின்னு தான் அர்த்தம். பிடித்தவர்களோடு வாழ்வதற்கான சுதந்திரம் தான் அப்புறம் காதலிப்பதற்கான சுதந்திரம், இதுதான் பாலியல் உறவு சுதந்திரம். காதலிப்பதற்கு இங்கே நிறைய தடைகள் இருக்குதுல்ல, அப்போ இங்கே பாலியல் உறவில் சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம இந்தியாவிலலாம். அப்புறம் ஒரு 16 வயசில் காதலிப்பதற்கான அனுமதி, காதலிப்பவர்களோடு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான அனுமதி, இதுதான் பாலியல் உறவு சுதந்திரம். அப்புறம் எல்லா வயசுலேயும் ஒரு துணையோடு வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடு, அது ஏற்பாடுன்னு தான் சொல்லணும். துணையோடு வாழ்வதற்கான ஒரு உத்தரவாதம். அப்போ அதை என்ன பண்ணணும், மனுஷங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நிர்வாகமாக வாழ்கிறாங்க, ஒரு ஊராக ஒரு கிராம நிர்வாகம் அப்படின்லாம் வாழும்போது எத்தனை வயசில் ஒருத்தர் தனது துணை இழந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவங்களுக்கு இன்னொரு திருமணத்திற்கு உடனடியாக உதவி செய்வது, இன்னொரு திருமணம் நடப்பதற்கு ஒரு கிராம நிர்வாகம் என்பது சம்மந்தப்பட்டவருக்கு, துணையை இழந்த அந்த ஆணோ அல்லது பெண்ணோ அவருக்கு உதவியாக இருப்பது. இதுதான் இந்த உத்தரவாதம். துணையோடு வாழ்வதற்கான, வாழ்நாள் முழுவதும் ஒரு துணையோடு வாழ்வதற்கான ஒரு உத்தரவாதம். இதுதான் பாலியல் உறவில் நிகழ்கிற ஒரு சுதந்திரம் என்று நாம் இதை சொல்லலாம். அப்போ பொருளாதாரத்திற்காக ஆண்களை பெண்கள் சார்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அங்கே இருக்கக்கூடாது, அங்கே நிலவக்கூடாது. பெண்கள் பொருளாதாரத்திற்காக தனித்து இயங்க வேண்டும், ஆண்களை சாராமல். அப்போ தான் அந்த பாலியல் உறவில் சுதந்திரம் என்பது நிகழும். இப்போ பாலியல் உறவு சுதந்திரம் என்றால் நம்ம திரும்பவும் பார்க்கலாம். பாலியல் உறவு சுதந்திரம் பிடித்தவங்களோடு வாழ்வதற்கான ஒரு, பிடித்தவர்களோடு வாழ வேண்டும். பிடித்தவர்களோடுனா யாரை நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்க கூட வாழ்வதற்கான ஒரு சுதந்திரம். அவர்களுக்கு பிடித்தவர்களோட யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, அதுதான் பாலியல் உறவு சுதந்திரம். கண்டவங்களோட இன்றைக்கி ஒருத்தன் நாளைக்கு ஒருத்தி அப்படின்லாம் போகிறதுக்கு பேர் பாலியல் உறவு சுதந்திரம் கிடையாது. நீங்கள் பிடித்தவர்களோடு உண்மையாக இருக்கணும். நீங்கள் உண்மையாக இருப்பவர்கள் யார் என்றால் அது உங்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். இதுதான் பாலியல் உறவில் சுதந்திரம். அப்புறம் பாலியல் உறவு சுதந்திரம் அப்படின்னு பிடிக்காதவங்களோட வாழ நிர்பந்திப்பது என்பது பாலியல் வன்முறை அது. அப்புறம் ஒரு 16 வயசில் காதலிப்பதற்கான அனுமதி, காதலிப்பவர்களோடு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான அனுமதி கண்டிப்பாக தேவை. 18 வயசில் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி நிர்பந்திக்கிற ஒரு சட்டம் தேவை. விரும்புகிறவர்களை கல்யாணம் பண்ணிக்கணும், யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் பாலியல் உறவு சுதந்திரம். சும்மா இல்லை விருப்பம்பா அதான் சுதந்திரம்னு சொல்கிறது, அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. அதுக்கு பேர் பாலியல் உறவு தேவை, தனிமனித பாலியல் உறவு தேவையை அலட்சியப்படுத்துவது, அதுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் இருப்பது, அதை அதுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாமல் இருப்பது, அதுதான் அதோட அர்த்தமாக இருக்கும். அதனால் 18 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும். எந்த ஒரு வயசுலேயும் நீ துணை இல்லாமல் இருக்கக்கூடாது. துணையை ஏதாவது ஒரு காரணத்தினால் நீ இழந்தால் இன்னொரு துணையை தேடுவதற்கான உதவியை செய்வது தான் அந்த உத்தரவாதம். இன்னொரு துணையை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிற ஒரு சூழல், அதுதான் பாலியல் உறவு சுதந்திரம் என்பது.